ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி ஹாரி வார்ஸ். இது நாள் வரைக்கும் நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது நான் நெட் கிளாத்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். நெட் கிளாத்தில் மேலே கை எப்படி ரொட்டேட் பண்ணணும், கீழே எப்படி கை ரொட்டேட் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அதை வந்து நம்ம எப்படி பாப்ளின் கிளாத்தில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும், உங்கள் கிளாத் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காக வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பாப்ளின் கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடணும். ஓகேங்களா? செயின் ஸ்டிச்சை வந்து எந்த அளவில் போடணும், எந்த டிஸ்டன்ஸில் போடணும், எப்படி இருக்கணும், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கணும். நான் ஆஃப்லைன் கிளாஸில் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் ஃப்ரீ கிளாஸுக்கும் நான் எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்காங்க தொடர்ந்து. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ்லாம் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளாஸில் போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்கலாம். திரும்ப ஏன்க்கா செயின் ஸ்டிச்சை போட்டு சொல்லித்தரீங்கன்னா, செயின் ஸ்டிச்சை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மற்ற எல்லாமே வந்துடும். நம்ம எப்போயுமே பேஸை தான் நல்லா கற்றுக்கணும். நான் ஆன்லைன் கிளாஸ்லேயும் சரி ஆஃப்லைன் கிளாஸ் பசங்கக்கிட்டேயும் நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ என்னென்ன வேணால் ஜரி வேணும், ஸ்கேலு, ஆரி நீடில். இப்போ நீங்கள் ஆரி நீடில் வாங்கினீங்கன்னா கீழே வந்து இந்த காம்பு வந்து பார்த்து வாங்குங்க. தெரியுதா? இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த நீடில் வந்து பார்த்து வாங்கணும் நீங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கணும். கீழே இது பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் சாக்கா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸ்கேலில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். பேர் கேட்குறீங்க, அக்கா நாட் எப்படி போடுறதுன்னு இங்கே பாருங்கள். நான் 2 எடுத்து 2 போட்டுட்டேன். இது இன்னும் விட்டேன். இதை இப்படி வச்சு 1 2 சரி. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிடணும். இந்த இடத்த கட் பண்ணணும். ஓகேங்களா? இதை கட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது நல்லா பாருங்கள், என் கையை பாருங்கள். இப்படி வச்சு இப்படி தான் இருக்கணும் கையை. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம நீடியில் கொண்டு போய் கீழே இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இருக்கும்போது இது வந்து துணியில் போய் அட்டாச் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா, டேப்பில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் சில்க் த்ரெட்டை ஜரி த்ரெட்டை கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து இருக்க பாருங்கள். ஓகேங்களா? எடுக்கும்போது இங்கே எடுத்திங்கன்னா இந்த லைன் இப்படி தான் போகுதுன்னா இந்த லைனில் தான் நீடில் இப்படி போகணும். நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக பேசும். இப்போ நான் இங்கே எடுக்கிறேன்னா இங்கே பஞ்ச் பண்ணுறேன், பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் பண்ணுறேன், மேலே வரும்போது திருப்புறேன். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு லாக் கிடச்சிடும். திரும்ப இந்த பக்கம் திருப்பணும். இப்போ இப்படி திருப்பக்கூடாது, இந்த பக்கம் தான் திருப்பணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இங்கே பஞ்ச் பண்ணுறேன், கீழே சுற்றிட்டேன். கீழே கை தெரியுது பாருங்களா உங்களுக்கு. மேலே எடுத்துகிட்டு வரும்போது இந்த பக்கம் டர்ன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் தான் போகணும். இந்த கோட்டு வழியாக தான் போகணும். இந்த கோடு எந்த பக்கம் போட்டிருக்கீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் நீடில் போகணும். சுற்றுறேன், மேலே எடுக்க வரும்போது ஆப்போசிட்டை திரும்பும் போது இந்த சைட் திருப்பிட்டு தான் போகணும். நீங்கள் நான் இப்படி திரும்பலைன்னா என்ன ஆகுனா இப்படி பின்னி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்படி பண்ணுற பாருங்கள். நீடியில் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே எடுக்கிறேன், 1/2 இன்ச்சு குத்துறேன். திரும்ப நீடியில் மட்டும் பாருங்கள். நல்லா இதை நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ ஒரு கோடு போட்டுட்டேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு செயினும் ஃபஸ்ட்டு கோட்டில் இந்த அளவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கடைசியில் எண்டு நாட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ பாருங்கள், பெரிய ஒரு லூப் எடுத்துகிட்டு இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் இப்படி கொண்டு பாருங்க. இப்படி கொண்டு போயிட்டு உங்களுக்கு போல் போகணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் பண்ணுங்க பாருங்கள். இப்படியே கொண்டு போயிட்டு அதுலேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுக்கும்போது அந்த செயின் கீழே போகுதா? இப்போது 2வது செயின் வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா ஒரு லாக் கிடச்சிச்சு. இது ஃபஸ்ட் லாக். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு லாக் போட்டால் தான் எண்டு நாட். கம்பல்சரி நீங்கள் எண்டு நாட் போட்டே ஆகணும், இல்லைன்னா அது வந்துடுங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட் லைனாக வந்து 1/2 இன்ச் போட்டோம். இப்போ 1/4 இன்ச் போடுறோம். கொஞ்சம் செயின் வந்து சின்னதாகும். ஓகேங்களா? 1/4 இன்ச் டேப்பில் கூட நீங்கள் அளந்துக்கோங்க. டேப்பில் வந்து இதுதான் 1/4 இன்ச்சு. பாருங்க, இதுதான் 1/4 இன்ச்சு. ஓகேவா? இது 1/2 இன்ச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குதுங்களா, இதுதான் 1/4 இன்ச்சு. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்லித்தரேங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்கள் துணியும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தானே, ஏனோ தானே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் ஆஃப்லைனில் எப்படி எடுப்பேனோ அதே மாதிரி தான் எடுக்கிறேன். ஸோ நான் ஆஃப்லைனில் வந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கோங்க. நான் இங்கே போடுறேன். என்ன பாருங்கள், அடுத்து இங்கே
அடுத்து பாருங்கள், செயின் வந்து ஒரே ஈவனாக வரணுன்றதுக்காக தான் நான் லைன் மார்க் பண்ணி சொல்லித்தரேன். அக்கா செயின் ஸ்டிச்சை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, வேறு ஸ்டிச்சை சொல்லிக் கொடுங்க அப்படின்னுவீங்க. நான் செயின் ஸ்டிச்சை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டா தான் செயின் ஸ்டிச்சிங் எவ்வளோ நல்லா போடுறீங்களோ மற்ற எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக வந்துடும்ப்பா. நீங்கள் ஒரு 10 கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். புரிஞ்சிச்சுன்னா மெட்டீரியல் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆனோன்னே நான் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாரோட பேரையும் அதில் ஆட் பண்ணி விட்றேன், எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன் வந்து இதிலே பாதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச் வச்சோம், அடுத்து 1/4 இன்ச் வச்சோம், அதுக்கடுத்து வந்து அதுலேயும் பாதியாக உங்களுக்கு தெரியும். அது போடும் போது செயின் போடும் போது பாதி போட்டால் தான் அது அழகாக இருக்கும் பார்க்க. தெரியுதுங்களா? இப்படி போகிற பாருங்கள். செயின் ஸ்டிச்சை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பாருங்க, சின்னதாக இந்த அளவுக்கு போடுறேன். அப்படியே சின்னதாக போடுங்க. இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாப்பிங் கிளாத் வாங்குறீங்கன்னா ஒயிட் கலர் வாங்காதீங்க. ஒரு கலர், இந்த மாதிரி கலர் எந்த கலர் வேணால் வாங்கிக்கோங்க, ஒயிட் கலர் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க்லாம் லைன் அண்ட் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். என்டி நாட் கம்பல்சரி, என்டி நாட் போட்டு பழகுங்கள். எதுவுமே வராதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 தடவை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும், ஓகேவா? இப்போது உங்கள் ஃப்ரேமில் இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும், 2வது 3வது இதுக்கு வந்து பேர் செயின் ஸ்டிச். என்ன பார்க்க போகிறேன்னா, செயின் ஸ்டிச் நீங்கள் நீடியில் கொண்டு போகும்போது இப்படி கொண்டு போகிறீங்க, திரும்பி ரிட்டன் கொண்டு வரும்போது எப்படி மாறும்ல. ஒவ்வொரு டைரெக்ஷனும் போகும்போது நீடில் வந்தால் மாறிக்கிட்டே வரும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டைரெக்ஷன் எப்படி மாறுது பாருங்கள். இந்த பக்கம் இறக்குறீங்கன்னா நீடில் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு வரும், திரும்பும் போது லாக் வந்து இந்த பக்கம் திரும்பும். இதை வந்து நம்ம சேஃப் ஸ்டிச்சும் சொல்லலாம், லாக் ஸ்டிச்சும் சொல்லலாம். கார்னரை வந்து நம்ம லாக் எப்படி பண்ணுறோன்றது பாருங்கள், சேஃப் எப்படி எடுக்கணும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டிச் பழகும் போது செயின் ஸ்டிச்சை எந்த பக்கம் டைரெக்ஷன்லாம் நீங்கள் திரும்புறீங்களோ அந்த மாதிரி நீடில் எப்படி திருப்புறன்றதும் பாருங்கள். செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த எட்ஜு வந்துடுச்சு. இந்த எட்ஜு வந்துட்டு திரும்பிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் இப்படி திரும்பினா அந்த இடத்துல சேஃபே உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் மேலே போயிட்டு ஒரு குத்துறேன். குத்திட்டு இழுக்கிற பாருங்கள், இது தான் கிடைக்குதா? இதுதான் நம்ம லாக் ஸ்டிச்சு சொல்லுவோம், சேஃப் ஸ்டிச்சு சொல்லுவோம். ஓகே ஓகே, இன்றைக்கி ஒரு 4 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு சொல்லித்தரேன். ஸோ இது ரொம்ப லாங் வீடியோவாக தான் வரும், ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து அப்போ தான் முடிக்க முடியும், ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா ஒரு லாக் கிடைக்குதா பாருங்கள். இந்த லாக்கு தான் லாக் ஸ்டிச். சேஃப்டி எங்கே திலகம் வைக்கும் போது, பீட் ஒர்க் பண்ணும்போது இதே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பாஸ் பண்ணி கூட பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்டர்நெட் ஓகேங்களா? இன்டர்நெட். அடுத்து என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் 2 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நிறைய இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், பெரிய செயின் எடுத்திருக்கேன். இந்த செயின்லேருந்து கீழே இங்கே பாருங்கள், இந்த கோட்லேருந்து ஒரு பெரிய செயின் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் 2 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நிறைய இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், பெரிய செயின் எடுத்திருக்கேன். இந்த செயின்லேருந்து கீழே இங்கே பாருங்கள், இந்த கோட்டில் இப்போ இங்கே மேலே இருக்குல்ல, இந்த கோடுக்கு போயிட்டு கீழே சுற்றிட்டு மேலே வரும்போது நீடில் வந்து இப்படி மாறிடும். மாற்றிட்டு நான் இப்படி இழுத்துட்டு வர பாருங்கள். இழுத்துட்டு வந்துட்டு கீழே அந்த கோட்டு மேலே ஒரு லாக். புரியுதுங்களா? நல்லா மறுபடியும் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
திரும்பி இங்கேருந்து ஒரு செயின் போடுறேன். மேலே ஒரு பெரிய செயின், நீடில் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு கீழே இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கோங்க. போயிட்டு இப்படி போகணும், தெரியுதுங்களா? போயிட்டிங்கன்னா லாக் கிடச்சிரும். இங்கே ஒரு லாக் கிடச்சிரும். இங்கே கூட்ட மேலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் லாக் போடுறேங்க. மாதிரி தெரியுதா? இதான் பட்டன் கோல் ஸ்டிச். ஓகேங்களா? நம்ம ஸ்டோன் செயின் வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, அடுத்து சேப், அதாவது டைரெக்ஷன் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், சேப் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நான் இதை லாக் ஸ்டிச்சுன்னு தான் சொல்லுவேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இதை நீங்கள் லாக் ஸ்டிச்சுன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ஸ்டிச்சை வீடியோ போடுறேன். நாளைக்கு ஈவினிங்காக ஒரு 2 ஸ்டிச் இருக்க மாதிரி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.